Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற. இதுதான் தலைப்பு. நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய நண்பர்களை வலுவாக வைத்து கொள்வதும் எதிரிகளை வலு குறைந்து வைத்து கொள்வதும் சிறப்பு. ஒரு மனிதனுடைய வெற்றிக்கான சூட்சுமமே அவனுக்கு எதிரிகள் வலுவாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நட்பும் நண்பர்களும் தானும் வலுவாக இருக்கணும். எதிரிகள் வலு எவ்வளவுக்கு எவ்வளோ குறையுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு மனிதன் வேகமாக முன்னுக்கு வருவோம். உதாரணமாக, இப்போ அதிகமாக கடன் இருக்கிறவங்க, அதிகமாக நோய் இருக்கிறவங்க, அதிகமாக வம்பு வழக்கு இருக்கிறவங்க, அதிகமான எதிர்ப்பு இருக்கிறவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? கஷ்டம். ஆனால் அதே நேரத்தில் குறைவான கடன் இருக்கிறவங்க, குறைவான எதிர்ப்பு இருக்கிறவங்க, குறைவான நோய் இருக்கிறவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது முழுவதுமாக இல்லாமலே போய்விடும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அளவாக இது நம்மளுடைய வலிமையை விட குறைவாக இருப்பது நன்று. இப்போ உதாரணமாக, ஒரு 10 கோடி ரூபா சொத்து இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு 2 கோடி ரூபா கடன்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் அது பேங்குல வீடு கட்டுறதுக்கு வாங்கியிருந்தாலோ, காருக்காக வாங்கியிருந்தாலோ, தொழிற்சாலைக்காக வாங்கியிருந்தாலோ, அது அவருக்கு சக்திக்கு உட்பட்ட, அதாவது அவருடைய சொத்து மதிப்பில் 20% தான் கடன் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதுவே 10 கோடி ரூபா சொத்து இருக்கிறவருக்கு 12 கோடி ரூபா கடன் இருந்தால் என்ன ஆகும்? இவர் கடங்கார். ஏன்னா அவருடைய சொத்து மதிப்பை விட கடன் மதிப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட் பார்க்குறதுலேருந்து, ஒரு லாபகரமான நிறுவனமான ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறதுலேருந்து, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதுங்கிறத தீர்மானித்த வரைக்கும் இந்த ஸ்கேல் யூஸ் ஆகும். பட் சூரியனுக்கு இந்த கணக்கெல்லாம் கிடையாதுங்க. சூரியன் எல்லா லக்னத்துக்கும் வலுவாக தான் இருந்தாகணும். அவர் உங்களுக்கு ருணாதிபதியாக இருந்தாலும் சரி, அட்டமாதிபதியாக இருந்தாலும் சரி, அவர் பவரில் இருக்க வேண்டியது அவசியம். ஏங்கிறதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். சூரியன் ஆத்மகாரகன். நம்மளுடைய லக்னத்தை மறைமுகமாக வலுப்படுத்துவது சூரியன் தான். இதில் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி மோசமாக இருக்கார், கிரகணம் ஆகிட்டார், நீச்சம் ஆகிட்டார், அஸ்தமனம் ஆகிட்டார், பகை வீட்டுக்கு போயிட்டார், வலுவிழந்துட்டார், 6, 8, 12 மறைஞ்சிட்டாருங்கிற வீக்கான நிலைமையில் இருந்தாலும் கூட ஆத்மகாரகன் சூரியன் வலுவாக இருந்தால் உங்கள் ஜாதகம் நல்ல விதமாக தான் செயல்படும். ஜாதகம் பார்க்கும்போது நிறைய ஜாதகங்களில் நல்ல வெற்றியாளராக இருப்பாங்க. நல்லா படிச்சுட்டு டாக்டராக இருப்பாங்க, இன்ஜினியராக இருப்பாங்க, ஆடிட்டராக இருப்பாங்க, கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, யோகமான முன்னேற்றங்கள் இருக்கும். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி கெட்டு போயிருப்பார், ராசி அதிபதியும் அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய பவரில் இருக்க மாட்டார். ஆனால் எப்படி அவர் இவ்வளோ பெரிய வெற்றியாளராக இருக்காருன்னு பார்த்தா அவருக்கு சூரியன் நல்ல வலுவாக இருப்பார். ஒன்று சூரியன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலங்கிற இந்த 4 வலுவில் இருந்தே தீர்வார். அப்போ இந்த சூரியன் வலுவாக இருக்க வேண்டியது எல்லா 12 லக்னக்காரங்களுக்கும் அவசியம். அப்படிப்பட்ட சூரியனை வலுப்படுத்துறது எப்படி? சரி, இயற்கையாக ஜாதகத்திலே வலுவாக இருந்துட்டால் நீங்கள் ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இல்லை சார், அவர் கொஞ்சம் ராகுவோடு சேர்ந்துருக்காரு, சனியோடு சேர்ந்துருக்காரு, கேதுவோடு சேர்ந்துருக்காரு, மறைஞ்சிருக்காரு, நீச்சம் அடைஞ்சிருக்காருங்கிற நிலையில் இருந்தால் ஆத்மகாரகனும் சம்பார்த்திய காரகனுமான சூரியனை வலுப்படுத்துறதுக்கான டெக்னிக். ஃபஸ்ட்டு பாயிண்ட், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரியனுடைய காயத்ரி மந்திரங்களை தேடி பிடிச்சி மனனம் பண்ணிக்கிட்டு பாராயணம் செஞ்சு, பாராயணம்னா நம்ம பார்க்காம படிக்கிறது, அதுக்கு பேர் தான் பாராயணம். பாராயணம் செஞ்சுட்டு அதை தினசரி சூரியனை பார்த்து உச்சரிக்க பழகுங்க. இது சூரியனை வலுப்படுத்துறதுக்கான முதல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க். உங்களுடைய உணவில், சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா, உணவில் கோதுமையை சற்று மிகுதியாக்கி கொள்ளுங்கள். டெய்லியும் ஒரு நேரம் ஏதாவது ஒரு வகையில் கோதுமை உணவு சாப்பிடணும். அது தோசையாக இருக்கலாம், சப்பாத்தி, கோதுமை தோசை, கோதுமை சப்பாத்தி, இல்லை கோதுமையில் செஞ்ச உப்புமான்னு ஏதோ ஒரு வகையில் கோதுமையை உடம்பில் சேர்த்துக்கிட்டே இருங்க. இது சூரியனை அவருடைய நவதானியம் அது. இது சூரியனை வலுப்படுத்துவதற்கான இன்னொரு விதி. இப்போ மகர லக்னக்காரங்க, கும்ப லக்னக்காரங்க, மீன லக்னக்காரங்களுக்கெல்லாம் சூரியன் ஆதிபத்திய ஸ்தான விசேஷம் இல்லாதவர்னாலும் அதனால இவங்கெல்லாம் அந்த ராசிக்கல்ல அணிய முடியாது, அணியக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. மாணிக்கக்கல்ல போட்டாலும் சூரியன் வலுவிடுவார். ஆனால் இவங்க இந்த 3 லக்னக்காரங்க மற்றும் துலால் லக்னக்காரங்கள்லாம் அதை போடுறது அவ்வளோ விசேஷமாக இருக்காதுங்கனால இவங்க அதை செய்யக்கூடாது.
இதை தாண்டி இந்த 4 லக்னக்காரர்களை தாண்டி மற்ற 8 லக்னக்காரங்களும் மாணிக்கக்கல்லை அணியலாம். மாணிக்கத்தை அணிந்து கொள்வதன் மூலமாக, ரூபின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய கல்லை அணிஞ்சுக்கிறதன் மூலமாகவும் உங்களுக்கு சூரியனுடைய வலு அதிகரிக்கும். ஒன்று, சூரிய நமஸ்காரம் செய்கிறது. 2வது, உணவில் கோதுமையை சேர்த்து கொள்வது. 3வது, மாணிக்கக்கல் அணியிறது. இது இந்த 4 லக்னக்காரங்க செய்யக்கூடாது. அதையும் நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கிறேன். ஏன்னா மீன லக்னம் சூரியனுடைய கல்லை அணிஞ்சாங்கன்னா ருண ரோக சத்ரு அதிகரிக்கும். மகர லக்னம் அனுபவிச்சாங்கன்னா அட்டமஸ்தானத்தினுடைய வலு அதிகரிக்கும். அதாவது கல்லாக நேரடியாக அணியும் போது. கும்பம் அணியும் போதுமே அவங்களுக்கு கொஞ்சம் அரகாத்துக்கு உண்டான கண்டங்கள் அதிகரிக்கும். துலாம் அணிக்கும் போது பாதகம் அதிகரிக்கும். ஸோ இந்த 4 லக்னக்காரங்க மட்டும் அவாய்ட் பண்ணிடுறது நன்று. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு. இதில் நீங்கள் அருள் அணியை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா சிவனை வழிபடுங்க. பொருள் அணியை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபடுங்க. இதுவும் சூரியனை வலுப்படுத்தும் தன்மை கொண்டது. தகப்பனாதி வர்க்க உறவுகளோடு பகைமை பாராமட்டல் இருப்பது. தகப்பனாதி வர்க்கம், சித்தப்பா பெரியப்பா சொந்தக்காரங்க ஒன்று விட்ட சித்தப்பா, இந்த மாதிரியான முறை உள்ளவர்களோடு பகைமை பாராட்டாமல் இருக்கணும். அவங்கள பகைச்சிக்க கூடாது. இவங்களாம் சூரியனுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகிறவங்க. அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், அரசாங்கத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், அதிகாரத்தை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்களை எல்லாருக்கூடையும் இணக்கமான சூழலை உருவாக்கிக்கிங்க. இதுவும் உங்கள் ஜாதகத்தில் சூரியனை வலுப்படுத்தும் ஒரு சூட்சுமம். புரியுதுங்களா? உயர் பதவியில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், அரசியல் தொடர்பு கொண்டவங்க, அரசாங்கத்தை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கவங்க, அதிகார பதவி மிக்கவர்கள், இவங்க எல்லாரோடையும் ஒரு இணக்கமான, அதாவது அவங்களோட போய் கொஞ்சம் குழாவணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அதே நேரம் பகைமை பண்ணாமல் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா சூரியன் இதெல்லாம் இருந்தால் தான் வலுவடைவார். உங்கள் லக்னத்துக்கு எதிரியாக சூரியன் இருந்தாலே வலுப்படுத்தி ஆகணுங்கிற கட்டாயம் உண்டு. ஏன்னா லக்னம் தொடர்ந்து செயல்பட சூரியனுடைய வலு அவசியம். லக்னாதிபதி வலு அவசியம், அஃப்கோர்ஸ், அது மாற்றம் இல்லை. ஆனால் அந்த லக்னாதிபதிக்கே சக்தியை கொடுக்கறது சூரியன் தான். இங்கே ஒளிரும் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் தான். அந்த மாபெரும் ஒளியிலிருந்து தான் எல்லா கிரகங்களும் ஜெனரேட் ஆகுது, பவரை எடுத்துக்குது. அப்புறம் தான் அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுது. அப்போ உலகத்தின் இயக்கத்திற்கு மிக முக்கியமான கிரகமாக யார் வந்தாடுறா? சூரியன். அப்போ இவர் சிவனாகவும் பெருமாளாகவும் பிரதிபலிக்கக்கூடியவர். அப்போ இவங்களை தொடர்ந்து வணங்கி வர்றது அந்த வலுவை அதிகப்படுத்தும். பவரில் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் பிரதிபலிக்கக்கூடியவர். அதிகார தோரணையில் இருக்கவங்க, பவரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பிரதிபலிக்கக்கூடியவர். தகப்பனாதி வர்க்கத்தை பிரதிபலிக்கக்கூடியவர். உங்களுடைய மேலதிகாரிகளை பிரதிபலிக்கக்கூடியவர். நம்மளோட மேலதிகாரிகள் எல்லாமே சூரியனுடைய கண்ட்ரோலில் வர்றவங்க தான். நமக்கு ஆர்டர் போடக்கூடிய பவர் இருக்கிறவங்க எல்லாருமே சூரியனுடைய கண்ட்ரோலில் இருந்து வரக்கூடியவங்க தான். ஸோ இவங்களோட இணக்கமான சூழல்களை உருவாக்கிக்கும். அதே மாதிரி மாமனார் வர்க்க உறவுகளையும் சூரியன் பிரதிபலிப்பார். திருமணத்துக்கு பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மாமனார் வர்க்க உறவும் சூரியனை பிரதிபலிக்கும். கல்வி போதிக்கும் ஆசிரியர்கள் சூரியனை பிரதிபலிப்பாங்க. அதுலேயும் நல்ல பவர்ஃபுல்லான பேராசிரியர்கள்னு சொல்லக்கூடிய லெக்சரர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, இவங்கெல்லாம் சூரியனை பிரதிபலிக்கக்கூடியவங்க. ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடியவர்கள், அணு விஞ்ஞானிகள், இராணுவ தளபதிகளாக இருக்கக்கூடியவங்க, பெரும் பதவி வைக்கக்கூடியவங்க, உயர்மட்ட நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மாதிரியான அதிகாரத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாமே சூரியனை பிரதிபலிக்கிறவங்க தான். ஸோ இந்த மாதிரியான நபர்களின் தொடர்பு கிடைத்தாலும், அவர்களோடு நீங்கள் இணக்கமாக இருந்தாலும், நீங்களே அவர்களாக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் சூரியனுடைய பவர் பரிபூரணமாக கிடைக்குதுன்னு அர்த்தம். மின்சாரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது சூரியன். அந்த பவர் அப்படிங்கிறது மின் சாதன பொருட்கள், மின்சாரம், மின் சக்தியை யூஸ் பண்ணிக்கிறது. சூரிய ஒளியிலேருந்தே இப்போ நம்ம மின்சாரம் எடுக்கிறோம் இல்லைங்களா? இது சூரியனை பவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு டிப்ஸாகவே கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் சோலார் பேனல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூரியன் பவர்ஃபுல் ஆகிக்கிட்டே இருப்பார். சூரியனை பார்த்து நீங்கள் கும்பிடுறது, கோதுமையை உணவில் சேர்த்துக்கிறது, சிவனையும் விஷ்ணுவையும் வணங்குறது, மாணிக்கக்கல் அணிஞ்சிக்கிறது, இதெல்லாம் மாதிரியே நீங்கள் சோலார் மின்சாரம், மின்சக்தி, சூரிய மின்சக்தியை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சூரியனுடைய வலிமையை அதிகப்படுத்தும். சூரியன் வலுவானா என்ன நடக்குங்க? லக்னம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது வேலை செய்யும். சம்பாத்தியம் வரும். ஏதாவது ஒரு வகையில் வருமானத்துக்கு காரக கிரகமாக சூரியன் இருக்கிறதுனால சம்பாத்திய வலு ஏற்படும். உங்கள் ஆத்மா சுத்தமாகும்.
ஆத்மா சுத்தி ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ரைட் ஓகே, இது ஒத்து வருது, இது ஒத்து வரல, ஒதுக்கி தள்ளிட்டு அடுத்த கட்டம் என்னன்னு போய்கிட்டே இருக்கலாம். எந்த இடத்துலையும் தேங்கி நிற்க மாட்டீங்க. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வலுவாயிட்டார்னா நீங்கள் எந்த இடத்துலையும் பிரேக் போட்டு அப்படியே தேங்கின குட்டை மாதிரி இருக்கவே மாட்டீங்க. ஓடிக்கொண்டே இருக்கும் ஆறு போல உங்கள் வாழ்க்கை மாறும். நகர்ந்து கொண்டே இருந்துக்கிட்டே இருக்கும். முன்னோக்கி போகிறது மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் சொன்ன இந்த விதிகளை ஃபாலோ பண்ணி சூரியனை வலுப்படுத்தி பாருங்கள், உங்கள் வாழ்வு சிறப்பாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.